بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு வழங்கிய மிக பெரும் அருளாக இந்த ரமலான் மாதத்தை இந்த வருடம் 30 நாட்கள் நாம் நோன்பு நோற்றவர்களாக முழுமைப்படுத்திவிட்டு அந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது வலிது கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் லாலக்கும் தஸ்கரூன், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி வழங்கியதற்காக அவனை பெருமைப்படுத்தவும் அவனுக்கு நன்றி செலுத்தவும் இறைவன் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினான் என்று சொல்லுகிறான். நாம் இந்த 30 நாட்கள் நோன்பை நோற்றதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இறைவனை பெருமைப்படுத்தவும் அவனுக்கு நன்றி செலுத்தவும் தான். எதற்காக நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், எதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இறைவன் இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்களுக்கு, நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள், உலக வல்லரசு என்று சொல்லிக் கொள்கிற வல்லரசுகளின் அதிபதிகள் கிடைக்காத ஒரு நேர்வழி, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகளாக இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத நேர்வழி, அதை தாண்டி நபிமார்களின் மனைவிமார்களுக்கு, நபிமார்களின் பிள்ளைகளுக்கு, இன்னும் நீங்கள் இந்த உலகத்திலே பெரும் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பல லட்சம் கோடிகளை வைத்துக் கொண்டிருக்கிற பெரும் பணக்காரர்கள் கிடைக்காத நேர்வழி, அதை தாண்டி நீ ஃபிரௌனுடைய வரலாறை படித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் பிளந்து அவர்கள் காப்பாற்றப்படுகிற போது மிகப்பெரிய அதிசயமாக கடல் பிளக்கிறது. அதை பின்னாடி வருகிறான் ஃபிரௌன், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவன், மிகப்பெரிய செல்வத்திற்கு அவன் அதிபதி அவன். ஆனால் கண் முன்னாலே மிகப்பெரிய ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அதை பார்த்து கூட அவன் உள்ளம் மாறவில்லை, அவனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை, அவன் கடலிலே போய் அழிந்து போனான். இப்படி உலகத்திலே பெரும்பாலான, நீங்கள் இந்த உலகத்திலே பெரிய அறிவாளிகள் இருக்கிறார்கள், பல லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கிற சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் விண்கலன்களை அனுப்புகிறார்கள், அவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இறைவன் நம்மை தேர்வு செய்து நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான். யஹ்தி மையசா, இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இறைவன் நேர்வழி கொடுக்கிறான். நீங்கள் இந்த அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். அந்த நாட்டத்தை நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான், நமக்கு இந்த நேர்வழி கிடைத்திருக்கிறது. லண்டனை சேர்ந்த ஒருவர், அவர் ரோமிலே போய் பாதிரியார், சிறந்த பாதிரியாக வர வேண்டும் என்பதற்காக பாதிரியார் படித்துவிட்டு சர்ச்சிலே வேலை செய்கிறார். அவர் ஒரு டூர் போகணும் என்பதற்காக அங்கே இருந்து அவர் தேர்வு செய்த இடம் எகிப்துக்கு போறார். பாதிரியா இருக்கிறாரு, சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸா போயிட்டு வருவோம் என்பதற்காக அங்கிருந்து அவர் தேர்வு செய்த இடம் எகிப்து. எகிப்துக்கு போகிறார், அங்க போய் தங்கி இருக்கிறார். ஹோட்டல் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து அவர் வெளியே போகிற நேரம் அங்கே ஒரு சிறுவன் செருப்பு தைத்து கொண்டிருக்கிறான். செருப்பு தைக்கிற வேலை, ஷூவுக்கு பாலிஷ் போடுற வேலை அந்த சிறுவனுடைய வேலை.
அவனை அவர் பார்க்கிற போது, அவனை கடந்து போகிற போது அவனை பார்க்கிறார். அவன் சொல்கிறான், அவரை பார்த்து சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் ஒரு ஃபாதரியார். அந்த பையன் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவருக்கு மனதில் ஒரே ஒரு மாற்றம். அவர் உடனே ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அவன் அந்த பையன் நம்ம மேலே பார்த்து அந்த வார்த்தையை சொன்னானே, அது என்ன வார்த்தை? நெட்டில் சர்ச் பண்ணுறாரு. பார்த்தா, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமா. அந்த சிறுவன் நமக்கு எதற்கு அந்த வார்த்தையை சொல்கிறான்? அவர் ஆல்ரெடி எகிப்து வருகிற போது அவர் உள்ளத்திலே இருந்தது, முஸ்லிம் என்றால் அவர் ஒரு மாதிரி, அவர்கள் தீவிரவாதிகள் என்ற சிந்தனை அவருக்கும் இருந்தது. ஆனால் இந்த பையன் சொன்ன இந்த வார்த்தை, நாம் எப்படி நினைத்து கொண்டிருந்தோம்? அவர்களை தீவிரவாதிகளாக நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பையன் நம்ம யார் என்று முன்பின் தெரியாது. ஆனால் நம்மை பார்த்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்கிறானே, எதற்காக சொல்கிறான் அவன்? அப்ப இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? மீண்டும் ஒரு நாள் அவனை சந்திக்கிறார். அவருக்கு தெரிந்த அரபு மொழியிலே, நீ நல்லா இருக்கா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறுவன் மீண்டும் அவருக்கு ஆச்சரியம், நான் நல்லா இருக்கான்னு கேட்கிறேன், நல்லா இருக்கான்னு சொல்லாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றானே, அது என்ன வார்த்தை? மீண்டும் தேடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்கிறேன். நல்லா இருக்கிறான்னு கேட்டா, ஏன் அல்லாஹ்வை புகழ்கிறான்? அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றொன்றாக அவர் உள்ளத்திலே தேடுகிறார். எவ்வளவு அற்புதமான மார்க்கம் இந்த மார்க்கம், எவ்வளவு அழகான இந்த மார்க்கம், இதை நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்று சொல்லி அவர் இறுதியிலே இத்ரீஸ் தௌஃபீக் என்கின்ற பெயரில் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவருக்கு இறைவன் எப்படி அந்த நேர்வழியை கொடுத்தான்? ஒரு சிறுவனின் சலாம் அவரை நேர்வழிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நேர்வழியை, அந்த பொறுமதியை நாம் விளங்காமல் நம்முடைய வாழ்நாள்கள் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த நேர்வழி கிடைப்பதற்காக எத்தனை மக்கள் தனது உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், தன் சொத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள், தனது பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பாருங்கள். அங்கே எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இந்த நேர்வழி நமக்கு கிடைத்தது என்பதற்காக தன் சொத்தை விட்டு வந்தார்கள், தனது மனைவி மக்களை விட்டு வந்தார்கள், தனது கணவனை விட்டு வந்தார்கள், தன் பிறந்த மண்ணை விட்டு வந்தார்கள். இந்த இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த நேர்வழி கிடைத்து விட்டது, இதை இங்கே இருந்தால் நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதற்காக எதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஓடினார்கள். நமக்கு எந்த தியாகமும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல், எதையும் இழக்காமல் நமக்கு இந்த நேர்வழியை இறைவன் வழங்கி இருக்கிறார். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த நேர்வழி கிடைத்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போய்விட்டார்கள். இவர் மக்காவிலே இருக்கிறார். அவருக்கு இந்த நேர்வழி கிடைத்து விட்டது. அந்த மக்காவிலே மிகப்பெரிய பணக்காரர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரும் இங்கே இருந்தால் இந்த நேர்வழியை, இந்த இஸ்லாத்தை நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதற்காக அவரும் ஹிஜ்ரத் செய்து கிளம்புகிறார். இதை கேள்விப்பட்ட மக்கத்து வாசிகள், மக்கத்து காஃபிர்கள், அவர் மிகப்பெரிய பணக்காரர், அவர் இங்க இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வழிமறிக்கிறார்கள். வழிமறித்து சொல்கிறார்கள், சுஹைபே, நீ உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய செல்வம் எல்லாம் இங்கே மக்காவிலே சம்பாதித்தது, உனக்கு நீ உண்மையாலுமே நீ இஸ்லாத்தை நேசிக்கிறாய் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை எல்லாம் விட்டு போ பார்க்கலாம். அங்கே அவருக்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு பரீட்சை. நம்ம பொருளாதாரத்தை தேடிதான் பெரும்பாலும் நமது நேரங்கள், காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நமக்கு வழங்கிய இந்த அற்புதமான இந்த 30 நாட்களை நாம் எப்படி கழித்தோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளின் நன்மைகளை பெறுவதற்கு, இந்த நாளில் அமல்களை செய்வதற்கு, இந்த நாளை அழகான முறையில் பாதுகாத்து, இந்த நாளில், இந்த ரமலான் மாதத்தின் 30 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் நமக்கு மரணம் வந்துவிட்டால், இந்த நாளில் நான் சேகரித்த நன்மையோடு நான் சொர்க்கம் சென்று விடுவேன் என்ற சிந்தனையோடு, இந்த முழுமையான நம்பிக்கையோடு யாருடைய நாள் இந்த 30 நாட்களில் கழிந்தது. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாள் ஏராளமான பொருளாதாரம், ஏராளமான செல்வத்திற்கு சொந்தக்காரர். அந்த மக்கத்து காஃபிர்களே என்ன சொல்கிறார்கள்? இங்கே நீ ஏராளமான செல்வத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறாய், நீ உண்மையாலுமே இஸ்லாத்தை நேசிக்கிறாய், உண்மையாலுமே உன்னை நீ முஸ்லீம் ஆகணும் என்று சொன்னால் நீ இங்கே சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் விட்டு போ பார்க்கலாம். அப்போது அவர் கேட்கிறார், உண்மையாலுமே என் செல்வத்தை எல்லாம் கொடுத்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா? நிச்சயமாக விட்டு விடுவோம். உடனே எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வெறுக்கையோடு போகிறேன்.
விட்டு விட்டு வந்தாரே சுகைப் ரலியல்லாஹு அவர்கள். இறைவன் நமக்கு இந்த வழங்கிய இந்த நேர் வழியை எப்படி நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த நேர் வழியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சூழல் இங்கு இருந்தால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்கின்ற சூழலில் அவர் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சம்பாதித்த உழைத்த கஷ்டப்பட்டு சேகரித்த எல்லா செல்வங்களையும் நான் விட்டு விட்டு செல்ல தயார், எனக்கு என்னுடைய நேர்வழியை இறைவன் எனக்கு வழங்கிய நேர்வழியை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விட்டு சென்றாரே. நாம் இந்த 30 நாட்களில் ஒரு சின்ன வேலையை கூட விட்டுட்டு நம்மளால வந்து அந்த ஒரு இபாதத்துக்கு ஒரு வணக்கத்திற்கு ஒற்றைப்படை இரவு என்பது எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம். 1000 மாதங்களை விட கூடுதலாக, 1000 மாதம் அல்ல, 1000 மாதங்கள், அது 2000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருஷத்துல ஒரு 5 நாளை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியாதா? எவ்வளவு பெரிய நன்மைகளை வாரி வழங்குகிற அந்த 5 நாளை கூட நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியாது என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த நேர்வழி என்ன பயன் என்பதை சிந்தித்து பாருங்கள். நேர்வழி கிடைத்த அடுத்த நிமிடமே என்னுடைய சொத்து சுகங்களை எல்லாத்தையும் விட்டு செல்ல நான் தயார், எனக்கு என்னுடைய நேர்வழி போதும், என் இஸ்லாம் போதும் என்று சொல்ற அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நாள். இறைவன் இந்த நாளை எதற்கு தெரியுமா வழங்கி இருக்கிறான்? நோன்பு நோக்கிற சலுகையை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். எதற்கு என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எதற்காக நன்றி, எதற்காக பெருமைப்படுத்தணும்? உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த நேர்வழிக்காக. இந்த நேர்வழியின் பொறுமதி தெரியாதனால் நாம் ஏதோ நம்ம அப்பா முஸ்லீம், அம்மா முஸ்லீம், தாத்தா முஸ்லீம், அதனால இதனுடைய விளைவு, இதனுடைய பொறுமதி நமக்கு தெரியவில்லை. 10ஓடு 11ஆக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அற்ற ஆழமாக இந்த வரலாறை சிந்தித்து பாருங்கள். 1981 பிப்ரவரி 19 இந்தியாவே அல்லோகலப்பட்ட ஒரு நாள். தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மீனாட்சிபுரம் இன்றைக்கு ரஹ்மத் நகராக ஒரு ஊரே இஸ்லாத்தை நோக்கி வந்தது. அவர்கள் நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று சொன்னவுடன் டெல்லியிலிருந்து வரான் வாஜ்பாய், அத்வானி, அங்கிருந்து வரான். அவங்க ஊருக்கு ரோடே 1.5 கிலோமீட்டர் ரோடு இல்லையா, நடந்தே போகணும். டெல்லியிலிருந்து வந்து அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த மக்களை சந்திக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாத்திற்கு போய் விடாதீர்கள், உங்களுக்கு ரோடு வேணுமா ரோடு போட்டு தரோம், மாடு வேணுமா மாடு வாங்கி தரோம், இன்னும் என்னென்ன வசதிகளாம் செஞ்சு தரணுமோ அத்தனை வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம், நீங்கள் இஸ்லாத்திற்கு போய் விடாதீர்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நேற்றுக்கு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எதற்காக அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் தெரியுமா? எங்களுக்கு இங்கே மரியாதை இல்லை, சகோதரத்துவம் இல்லை, எங்களுக்கு உரிமை இல்லை. மனிதன் ஒரு சின்ன பையனா இருந்தால் கூட அவனுக்கு உள்ள கண்ணியத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கும் கோபம் வரும், அவனுக்கும் ஒரு தாழ்வு அணைப்பாம வரும், அவனுக்கும் வெறுப்பு வரும். ஒரு சின்ன பையனா இருந்தால் கூட மனிதனுடைய இயல்பு என்ன? அவனுக்குன்னு இருக்கிற கண்ணியத்தை கொடுக்கலன்னு சொன்னா அவனுக்கு ஒரு வெறுப்பு கோபம் வரும். ஆனால் அவர்கள் ஒரு சமூகமாக இருக்கிறார்கள், அவருக்கென்று ஒரு கண்ணியம் இல்லை. ஒரு சின்ன பையன் பார்த்து எங்களை வாடான்னு சொல்றான். அந்த மக்கள் மத்தியிலே எங்களால் அமர்ந்து பேச முடியாது, உட்கார்ந்து பேச முடியாது, சட்டை போட முடியாது. அவ்வளவு இழிவான நிலையில் நாங்கள் இருந்தோம். இஸ்லாம் எங்களுக்கு அதை வழங்கியது. வந்து பேசுறான், எம்ஜிஆர் போய் பேசுறாரு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு எம்ஜிஆர், நான் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறேன், எல்லா பொருளாதாரத்தை வீடு கட்டி கொடுக்குறேன், ஆடு மாடு வாங்கி தர்றேன், உங்களுக்கு வருமானத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆனால் திரும்பி ஒருவர் கூட போகவில்லை. அவர்கள் ஏழ்மையான நிலையில் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வீடு வாசல் இல்லாமல் தான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு இருப்பவர்கள் போய் ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள். நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள், உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி. ஆனால் ஒருவர் கூட திரும்பி வரவில்லை. அவர்கள் உள்ளத்திலே எப்படி ஆழமாக பதிந்தது அந்த இஸ்லாம். பொருளாதாரம் ஒரு தடையாக இல்லையே அவர்களுக்கு. அவர்கள் உள்ளத்திலே பதிந்த அந்த ஏகத்துவம், சத்தியம். இறைவன் சொல்கிறானே அதிமா ஏசா, இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இறைவன் நேர்வழி கொடுக்கிறான். இறைவன் நாடிவிட்டால் அதிலிருந்து அவர்கள் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். என்னென்னமோ போராடி பார்த்தார்கள் அவர்களை. இன்றைக்கு அந்த நகரே, அந்த ஊரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரஹ்மத் நகராக இன்றைக்கு பிரமாண்டமாக இருக்கிறார். இன்றைக்கு போய் பேட்டெடுக்கிறார்கள். நாங்கள் ரொம்ப இழிவாக இருந்தோம், இழிவாக கருதப்பட்டோம், சட்டை போட முடியாது,
செருப்பு போட முடியாது, ரோட்டில் நடக்க முடியாது, ஒரு டீ கடைக்கு போனால் கூட எங்களை கொட்டாங்குச்சியில் டீ கொடுப்பான். இன்றைக்கு நாங்கள் ரொம்ப கண்ணியமாக உயர்வாக எல்லா அந்தஸ்தையும் பெற்று நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பொருளாதாரம் தேவையில்லை, நாங்கள் இன்றைக்கும் பொருளாதாரத்தில் பெரிதாக வளர்ந்து விடவில்லை, ஆனாலும் நாங்கள் கண்ணியத்தோடு இருக்கிறோம். அவர்களை விசாரிப்பதற்கு ஒருத்தர் போறார், முஸ்லிம், பிறவியிலே முஸ்லிம். அவர்கிட்ட அவர் சொல்றாரு, ஒரு கடைக்காரர் சொல்றாரு, நான் இன்றைக்கு ஒரு கடை வச்சிருக்கேன், கடைக்கு ஒரு முதலாளியா இருக்கிறேன், நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், நான் உட்கார சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உட்காருகிறீர்கள், நீங்கள் பிறவி முஸ்லிம், நான் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம், நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்கள் நான் உட்கார சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உட்காருறீங்க. ஆனால் நாங்கள் முன்னாடி இருந்த அந்த மக்கள் இடத்துல எப்படி இருந்து சொன்னா, நாங்கள் சட்டை போடக்கூடாது, யாராவது வந்தார்கள் சொன்னால் அவருக்கு முன்னாடி நான் உட்காரக்கூடாது, நாங்கள் உட்காரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த நாங்கள், இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை வழங்கி இருக்கிறது. அப்ப அந்த ஏகத்துவத்தின், அந்த சத்தியத்தின் பொறுமதியை அந்த மக்களுக்கு விளங்கி இருக்கிறது. நாம் பிறவியிலே முஸ்லீமாக இருக்கக்கூடிய, அதுவும் படித்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கிற நமக்கு அந்த இஸ்லாத்தை பற்றி, நேர்வழியை பற்றி புரியாமல் நமது காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அப்படி இருக்கக்கூடாது. இறைவன் நாடியவருக்கு தான் இந்த மகத்தான அருள் கிடைக்கும். இறைவன் நமக்கு நாடி இருக்கிறான். இதை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. இழந்ததை அறியாமல் இறந்து போய்விடக்கூடாது. அப்படி இறந்து விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நஷ்டத்துக்குரியதாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, எனக்கு நேர்வழி காட்டிய பிறகு, அல்லாஹ் கற்றுத்தருகிறார் இந்த பிரார்த்தனையை, இறைவா எனக்கு நேர்வழி காட்டிய பிறகு என் உள்ளத்தை தடம் புரள செய்து விடாது. இறைவா எனக்கு நேர்வழி காட்டிய பிறகு என் உள்ளத்தை தடம் புரள செய்து விடாதே என்று இறைவன் நமக்கு அந்த பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார். எத்தனையோ பேர் நேர்வழி பெற்ற பிறகு தடமாறி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு அற்புதமான, உன்னதமான, நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அற்புதமான ஒரு பொறுமதியான ஒரு நேர்வழி நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான். அந்த நேர்வழியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பு இல்லாமல் இழந்து விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்குரிய ஆகிவிடுவோம். இந்த நாளில் இறைவனை பெருமைப்படுத்துவதற்கான முக்கியமான காரணம் நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிற அந்த நேர்வழி. எனவே இறைவனை மிக மிக பெருமைப்படுத்துவோம். அந்த நேர்வழியின் பொறுமதியை புரிந்து அந்த நேர்வழியில் அழகான முறையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்க என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவேற்ற